நல்லா இருக்கீங்களா? என்ன முகம்லாம் வாடி போயிருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இப்படி எத்தனை பேர் நம்மள விசாரிக்கிறாங்க? ரொம்ப குறைவுதான். இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸ் தனிமையில துன்பப்படுறாங்க. சில பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் இருந்தும் அனாதைகளை போல விசாரிக்க ஆள் இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உண்மைய அழகாக காட்டும் ஒரு சம்பவம் தான் ஆதியாகமம் புஸ்தகத்துல இருக்குது. ஆபிரகாமின் வீட்டில் இருந்த ஆகார் துன்பத்தால வனாந்தரத்துக்கு ஓடி போனாங்க. அவங்க கர்ப்பிணியாகவும் மனவேதனையுடனும் யாரும் கவனிக்காத நிலையில இருந்தாங்க. மனிதர்கள் அவங்கள புரிந்து கொள்ளல, யாரும் அவங்கள விசாரிக்கவும் இல்லை. ஆனா அந்த வனாந்தரத்துல தேவன் அவங்கள தேடி வந்தாரு. அப்போதுதான் ஆகார் தேவனை பார்த்து என்னை காண்கிற தேவன் அப்படின்னு அழைச்சாங்கன்னு நம்ம பாக்குறோம். மனிதர்கள் கவனிக்காத இடத்திலும் தேவன் நம்மள பாக்குறாரு. பாத்தீங்களா? உங்க கவலைகள் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், உங்க வேதனை யாருக்கும் புரியாம போகலாம். ஆனா உங்களை விசாரிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோட இருக்கிறாரு. ஆகார வனாந்தரத்துல தேடி வந்த தேவன் இன்னைக்கு உங்களையும் தேடி வருகிறாரு. சோ உங்க கவலைகள் எல்லாத்தையும் அவர் மேல வச்சிடுங்க. உங்களை கைவிடாத கர்த்தர் உங்களை விசாரிக்கிறாரு.